உங்களோட VS கோட் ஸ்லோவாக இருக்கா? எரர்ஸ் திரும்ப திரும்ப வருதா? கோடு வந்து மெஸ்ஸியாக இருக்கா? காய்ஸ், சொல்யூஷன் இஸ் சிம்பிள். நீங்கள் வந்து ரைட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் 20 யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்திருக்கேன். இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவலில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்னன்னா Prettier கோட் ஃபார்மேட்டர். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பேசிக்காக எதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கோடை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு HTML ஃபைல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் ஸ்பேஸ் விட்ருக்கேன், இதில் ஃபார்மேட் தப்பாக இருக்குது, அதுக்கடுத்து இதில் ஸ்பேஸ் இருக்குது, நிறையா இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேஸஸ் எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக ரிமூவ் பண்ணாமல் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு Ctrl+S கொடுத்தா போதும், எல்லாமே ஃபார்மேட் ஆகிரும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னென்னா ESLint. இது பேசிக்காக எரர் டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்டோ இல்லைனா ரியாக்டோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் தெரியாமல் ஏதாவது எரர் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த மாதிரி நான் டெம்பரவரிக்கு இந்த மாதிரி வேரியபிள்ஸில் வந்து எரர் விடுறேன். இப்போ இது அந்த எரரை வந்து ஷோ பண்ணி காமிக்கும். இதை அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஆரோ கிட்ட கொண்டு போனால் தெரியும் என்ன எரர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னன்னா ஆட்டோ ரீநேம் டேக். இந்த இது வந்து பேசிக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெப் டெவலப்பராகவோ இல்லைனா ஒரு ரியாக்டு, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு டேக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம்னா ஓப்பனிங் டேக்கையும் க்ளோசிங் டேக்கையும் சேர்ந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டேரெக்டாக நான் ஈஸியாக டேக் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டிவாக மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னென்னா லைவ் சர்வர். இப்போ வந்து நீங்கள் ஒரு பேசிக்காக நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் படிக்கும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு HTML ஃபைல் அந்த மாதிரி எழுதிட்டு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கரெக்டாக மாறியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுவீங்க. இப்போது இதே நீங்கள் ஒரு இந்த லைவ் எக்ஸ்டென்ஷன் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த HTMLங்கிறத ஓப்பன் வித் லைவ் சர்வர் அந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறது வந்து இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும். நான் வந்து இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிகினர் டெவலப்பருக்கு. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னன்னா Hungry Delete. இந்த எக்ஸ்டென்ஷன் பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ ஒரு லைன்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு லைனாக அப்படி டெலீட் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம Ctrl+Backspace கொடுத்தோம்னா டேரெக்டாக அந்த மாதிரி ஹோல் தேவையில்லாத ஸ்பேசஸ் எல்லாமே டெலீட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னன்னா பெட்டர் கமெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கமெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அதாவது இப்போது இது ஒரு அலர்ட்டா, இன்ஃபர்மேஷன் கமெண்டா, இல்லைனா டு டூ கமெண்டா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதுக்கு வந்து இந்த பெட்டர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து ஒரு கொஷினா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கொஷின் மார்க் கொடுத்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலரில் மாறிடும். கலர் கமெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக்காக கலர்ஸ் கொடுக்குறது தான். இப்போ வந்து இது வந்து ஒரு அர்ஜென்ட் கமெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்டிஃபி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் வந்து ரெட் கலரில் மாறிடும். இப்போது இது வந்து ஒரு டு டூ கமெண்ட், நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க்கை தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக டு டூ அப்படின்னு எழுதுனீங்கன்னா இந்த கலரில் வரும். இது வந்து நார்மலான கமெண்ட்ஸ். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு வந்து பெட்டரான கலர்ஸ் கொடுக்குறது, ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன் என்னென்னா ES7 React Redux GraphQL React Native. இதுக்கான ஸ்னிப்பெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ஸ் எழுதினோம்னா நம்மளோட ஹோல் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணாமே அது வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு about.jsxன்னு வச்சுருக்கேன். இதில் RAFC அப்படிங்கிற மாதிரி எழுதினோம்னா மொத்த காம்பனண்ட்டுமே இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது React, Redux, GraphQL, React Native இதில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய காம்பனண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இதில் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னென்னா பாத் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் எழுதுறீங்கன்னா மேலே தனியாக இம்போர்ட்டுங்கிறது தனியாக போட்டு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது மேலே தனியாக இம்போர்ட் போட்டு அதோட ஃபைல் பார்த்து அந்த மாதிரி போட்டு எழுதிக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த அபோட்டுங்கிறத லெட்டரை எழுதியுமே
எனக்கு வந்து அந்த இம்போர்ட் ஆப்ஷனும் வந்து காமிச்சிடும். நான் இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், இந்த அபவுட் அப்படி மேலே வந்து இம்போர்ட் வந்து நான் எழுதாமே மேலே வந்துடும். ஸோ வந்து இது வந்து டைமை ரொம்ப சேவ் பண்ணும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னன்னா கோட் ஸ்னாப். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ உங்கள் கோடை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேக் தீமில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பேசிக்காக நம்ம ஒரு லிங்க்டின்ல போஸ்ட் போடுறதுக்கோ இல்லை யாருக்கோ ஷேர் பண்ணுறதுக்கோ இது வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா, Ctrl+Shift+P அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கோட் ஸ்னாப் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கோடை வந்து நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு காப்பி பண்ணால் போதும், இந்த பக்கம் வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன் தான் இதுவும். டெய்ல்விண்ட் CSS இன்டெலிஜென்ஸ். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் எழுதுறீங்கன்னா, அப்போ அந்த பேக்ரவுண்டில் என்னென்ன மாதிரிலாம் எழுதலாம், டெய்ல்விண்டில் எந்த மாதிரிலாம் எழுதலாம், எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இதில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஃபார் டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னென்னா ஆட்டம் மெட்டீரியல் ஐகான்ஸ். இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ உங்கள் VS Codeல உள்ள ஃபைல்ஸ்க்கு ஃபோல்டர்ஸ்க்கு வந்து ஐகான்ஸ் கொடுக்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்க்கு ஃபைல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து ஐகான்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னென்னா கோட் ஸ்பெல் செக். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிளுக்கோ ஏதோ இதுக்கு நீங்கள் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக அடிச்சிருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும், கரெக்டான சஜஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரிசீவ் டேட்டா அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் வந்து நான் தப்பாக அடிச்சிருக்கேன் ரிசீவுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் இப்படி கொண்டு வரும்போதே யூ ஆர் மிஸ்ஸ்பெல்டு அப்படின்னு போட்டு கரெக்டான ரெக்கமெண்டேஷன் வந்து கீழே கொடுக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனும் பேசிக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னன்னா ஸ்டைல் லிண்ட். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எதுக்குன்னா, CSS நீங்கள் இப்போ எழுதும்போது அதில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாப்அப்பில் நீங்கள் செமிகோலன் வைக்கலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து இந்த மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னன்னா இம்போர்ட் காஸ்ட். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பேசிக்காக இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இம்போர்ட் செக்ஷன் எழுதிருக்கீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ, அதாவது அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு app.js அப்படின்னு எழுதியிருக்கேன்னா மேலே உள்ளதில் இம்போர்ட் எழுதியிருக்கேன், அதோட அப்ராக்சிமேட்டான வேல்யூஸ் வந்து இதில் வந்து ஷோ பண்ணும். இந்த எக்ஸ்டென்ஷனையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்னன்னா பீகாக். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, VS Codeல உள்ள ஒர்க் ஸ்பேஸோட கலரை வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலும் அந்த கலருக்கு இது வந்து சேஞ்ச் ஆகும். ஃபுல் ஒயிட் கலர் இந்த மாதிரி நீங்கள் வந்து VS Codeல ஒர்க் ஸ்பேஸோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். VS Code Pets. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போது உங்களோட எக்ஸ்ப்ளோரர் செக்ஷனில் இந்த மாதிரி ஆட் ஆகிரும். இப்போது இந்த இடத்துல ஒரு அனிமல்ஸ் வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்டென்ஷன். இப்போ நீங்கள் இதில் வேறு அனிமல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான பெட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் இதில் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஃபன்னாகவும் இருக்கும்.